ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, என்னடா இவ்வளவு நாளாக ஒரு இடங்களுக்கு போய் போட்டு திருந்தவன் திடீரென்று வம்பட்டியும் கையுமா திடீரானே வம்பட்டி வம்பட்டியும் கையுமா திடுறானேன்னு யோசிக்கிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்கிற வேலையை வந்து விரும்பி செய்யணும், அதையும் ஒரு கண்டென்ட் எடுத்து போடணும் என்று தான் எனக்கு ஆசை. என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு பயிற்சியை செஞ்சுருக்கோம். அது வீட்டிலேருந்து ஒரு ஒரு சுமார் துண்டுக்குள்ளே செஞ்சுருக்கேன் ஒரு பயிற்சி கண்டு. அதுதான் இந்த வீடியோவில் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியில் இருக்க போகுது. அப்படி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வம்பட்டியும் கையுமா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிருக்க பயிருக்கு வந்து இப்போ வந்து 3 கண்டு 4 கண்டோ இப்போ கண்டில் இருக்கி. இப்போ அதில் வந்து புல்லெல்லாம் வளர்ந்து போயிருக்கி. நாங்கள் இப்போ பயலை போடணும். பயலை போடுறதுக்காண்டி அதை கொஞ்சம் துப்பராக்கி எடுக்கணும். அதனால் இப்போ நம்மளோட அண்ணன் வந்து பாதியெல்லாம் துப்பராக்கிட்டார், நிறைய துப்பராக்கிட்டார். இஞ்சால வந்து தம்பி கட்டால் நாட்டிருக்கான், அங்கால வெள்ளரி நாட்டிருக்கான். ஸோ எல்லாம் நாட்டி வச்சிருக்கி. இப்போ நம்மளும் வந்து இந்த முருங்கை நாட்டி வச்சிருக்கோம். அதோடு வந்து இப்போ இந்த புல்லெல்லாம் துப்பராக்கி போட்டு நானும் வேலைக்கு தானே வேணும். இப்போ உடம்பெல்லாம் ஒரு 4 மாதம் வேலைக்கு போகாமல் சோர்ந்து கிடக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை துப்பராக்கி போட்டு இதுக்கு பயிர் இதுக்கு வந்து பயலை போடணும். துப்பராக்கி போட்டு பயலை பயலை போட்டதுக்கு பிறகு அங்கே தண்ணி அடிக்கணும். இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து துப்பராக்கி போட்டு தண்ணி அடிக்கிற வீடியோ தான் இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நாட்டிரிக்க வந்து பயத்தை நாட்டிரிக்கோம். இந்தியாவில் வந்து கட்டால் தம்பி நாட்டிருக்கோம். அதில் இப்போ இதில் கணக்கு நிறைய புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கு. இப்போ அதை துப்பராக்கணும். நான் காலையில் வர எடுத்தேன். நான் இங்கே காலையில் வர எடுக்கக்குள்ளே அண்ணா சொன்னால் நீங்கள் வர தேவை, கொஞ்சம் வெயிலாக இருக்கி, ஏன்னா எலும்பு லைட் ஆகிட்டு. அப்போ எலும்பு லைட் ஆகணுன்னே வர தேவையில்ல, நான் பின்னேரம் போல் வாங்கன்னு சொன்னான். ஸோ எலும்பிட்டு வந்துட்டு வம்பட்டியும் கையுமா வம்பட்டி கொண்டித்துடுறேன் வீடியோ எடுக்கக்குள்ளே. ஸோ அப்போ வம்பட்டியும் கையுமா வந்து இப்போ நான் வரக்குள்ளேயே ஒரு அரவாசி துண்டு துப்பராக்கிட்டார். இப்போ நம்மளும் ஒரு துண்டு துப்பராக்கணும் தானே வேணும். ஏன்னா நம்மளும் சேர்ந்து நாட்டுனேன். அங்கே துப்பராக்கு உழவடிச்சு போட்டு நானும் அண்ணா அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் நாட்டினேன். ஸோ நாங்களே துப்பராக்க போகிறோம். ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூ பாருங்கள். உழைக்கும் கையை நம்பி நாளைக்கு உலகமே இருக்குமாடா. ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நாட்டிருக்க வந்து இந்த உழவு தான் நாட்டிருக்கோம். ஸோ இந்த உழவு துண்டுக்குள்ளே இப்படியோ பயத்தை நாட்டிருக்கோம். அங்கால வந்து என்னென்னா நம்மளோட கட்டாளை நாட்டிருக்கோம். இது வந்து 4 கண்டு பாருங்க, 4 3 சொல்லுவாங்க. 4 கண்டு தான் சொன்னால் என்ன பயலை ஓடலை. ஓ இப்படி இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் வந்து இப்போ அண்ணா வந்து துப்பராக்கிருக்கான். அன்றைக்கு வேலைக்கு லீவை போட்டுட்டு பயிர் நாட்டினதுக்காண்டி துப்பராக்கிருக்கான். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது இந்த இடம். கொஞ்சம் பாருங்கள், இப்படி இருக்கக்குள்ள பயலை ஓட்டால் தான் மரங்களுக்கு இறங்குமா. ஸோ இதை வந்து துப்பாக்கி தான் நாங்கள் ஏற்கனவே கச்சாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கச்சாம் முடிச்சிங்கன்னா அந்த காணொலி உங்களுக்கு அப்டேட் பண்ணலை. அதனால் இந்த வீடியோவாவது போடுவோமென்று ஓட்டு எடுத்துனாங்க. ஆனால் இங்கே பாருங்க, எங்களோட அம்மா செய்த வேலை என்ன நடந்தாலும் இந்த கீரைக்கு தானே, இந்த கீரையை வந்து விட மாட்டோம் அம்மா. கீரை வந்து நல்ல சத்தான்னு சொல்லுவாவும். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த சிகப்பு கீரை வெள்ளைக்கீரைலாம் முளைக்கிறது. இதுக்குள்ளே வந்து மாட்டெருவை போட்டோன்னே நல்லா நல்லா வளர்ந்து வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இதான் நாங்கள் இப்போ அண்ணா செஞ்ச வேலை. காலையில் இதான் அண்ணா செஞ்ச வேலை. இப்போ நாங்கள் வந்து அங்கால ஒரு சின்ன துண்டு பிடிச்சி துப்புராக்கப்புறம் இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து மோட்டர் செட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மோட்டர் தான் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பயிற்சி வந்து 2 இன்ச்சு மோட்டர் செட் பண்ணால் தான் வந்து தண்ணி ஃபோர்ஸாக வரும். இந்த போட்டுருக்கோம் மோட்டரு. அதே பார்த்திங்கன்னா இந்தியாவில் தம்பி கட்டால் நாட்டிருக்கான். இது என் பிரதர் செஞ்ச வேலை. இவனுக்கு வந்து பயிற்சியில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. பட் பண்ணுறது அது இதுகள்லாம் அவனுக்கு வந்து ஆர்வம் இருக்குது. கட்டால் நட்டுறது, பட் பண்ணி ஒரு நிறைய தேசி மரம் எல்லா நிறைய மரங்கள் பட் பண்ணி அவன் வந்து அவனுக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்குது. அடுத்த பறவைகள் மாரிலாம் அவனுக்கு ஆர்வம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பயத்தை நாட்டி இஞ்சால பார்த்தீங்கன்னா வெறும் பாத்தியை மட்டும் பிடிச்சி வச்சுருக்கான்ட்டு பார்க்காதீங்க. ஆனால் இதில் வந்து நிறைய இது நாட்டிருக்கான். என்ன வெள்ளரி சேர்ந்து அந்த வெள்ளரி பழம் மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சீசனாக என்னென்னு தெரியாது. ஏன்னா வெள்ளாமல் செஞ்சு அந்த வெள்ளாமல் செஞ்ச வயிறு இதுக்குள்ளே வந்து வெள்ளரி நாட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன நாட்டில், ஆனால் இங்கே இப்போ நாங்கள் பயிர் செய்யக்குள்ளே நாட்டிட்டோம். ஆனால் நிறைய புல் வளர்ந்துருக்கு. அந்த புல் நிறைய வளர்ந்துருக்கனால இப்போ அதை துப்புராக்க எடுத்தோம். நம்மளோட வேலை வந்து அப்படி தான் இருக்க போகுது. வீடியோ வந்து இந்த காணொலியாக தான் இருக்க போகுது. இந்த இப்படி வளர்ந்துருக்கு புல்லை இப்படி வச்சு பயலை ஓட்டால் பயலை இழுக்காது. ஏன்னா புல் இழுத்து எடுத்துடும். அதனால் இந்த அளவில் துப்புராக்கிருக்கு. இந்த அளவில் துப்புராக்க கிடக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
இதான் நல்ல பெரிய வளவு நாங்கள் பயிர் செஞ்சது. அது அன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வளவத்தையும் துப்புராக்கி போட்டு அவன் போய் தண்ணி அடிக்க போயிட்டான். தண்ணி அடிக்க போயிட்டான். நம்ம வந்து இதையும் துப்புராக்கி அது அந்த அங்காள துப்புராக்கி போட்டு இந்த சுண்டு கிடக்கு துப்புராக. ஸோ பார்த்தீங்க என்னடா விளக்கம். எல்லோரும் பேர் இந்த பயிர் செய்யல என்னடா கிடைக்குதுண்டி. இதில் இருக்க லாபம் வந்து அந்த பயிர் செய்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து கொடுக்க போறீங்கண்டா அந்த வேலையை விட்டுருங்க. இப்படி ஒரு காணொலியை பார்த்துட்டு நீங்கள் யோசிக்காதீங்க இதில் என்னடா லாபம் பெறுமா. இதுதான் இருக்கு லாபம். இதை செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் என்னென்ன விளக்கம். வெளிநாடு போகிறதுக்கு கொடுத்தீங்கண்டா அவங்க வந்து ஏஜென்ட்ஸ் மாதிரி அவங்களோட கொடுத்தவங்க ஏமாற்றுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வளவை காணியோட வாங்கி நீங்கள் இந்த வகையில் எந்த பயிர் போட்டாலும் உங்களுக்கு நட்டம் பண்ணுறதே வராது. ஃபுல் லாபம் தான் வரும். நட்டமண்டை ஒன்றுமே வராது. கச்சானை போட்டிங்கன்னா கச்சாமல் ஒரு விதையை விதைச்சா பல விதையாக மாறும். அதே மாதிரி நீங்கள் இன்னத்தை ஒரு விதையை வச்சாலும் அது பல விதையாக உங்களுக்கு லாபமே தரும் நட்டம் வராது. ஸோ இதே வேலை இதில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு வேலை தொடங்குறது இல்லை. நிறைய இருக்குது இதில். எப்படின்னு சொன்னீங்கன்னா லாபம் வரும்ன்ட்டு நம்பி அந்த வேலையை நம்மளை எந்த வேலைனாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். சரியா? இதான் இப்போ இந்த வீடியோட கருத்துன்னு சொல்ல வரல. ஸோ சொல்கிறேன் அப்படின்டா. இப்போ எப்படி சொல்கிறேன், கச்சானை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு கச்சானை எடுத்துக்கொள்ளுங்க. கச்சானை நம்ம வந்து ஒரு விதை தான் விதைக்கும். அது எத்தனை விதையாக மாறுது அதுதான். ஸோ முயற்சி. வெளிநாடு போய் தான் உழைக்கணும் இல்லை. கைஸ் அதில் நீங்கள் எடுத்து இப்போ நம்ம செஞ்ச கொஞ்சம் வேலைக்கு நம்ம பிளேண்டிங் கொண்டு வந்துட்டோம். டிவி ஊற்றி வந்துயா பார்த்தீங்கன்னா செஞ்ச கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை. இப்போ தான் வந்து 10 நிமிஷம் நிறைய வேலை சொல்கிறேன் அப்படி தான். ஆனால் இப்படி டீயை தந்து டீ பிளேண்டியெல்லாம் குடித்தா கொஞ்சம்
எனர்ஜி தான் வரும். எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காவும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த ஒரு 3 லைன் கிடக்கு இஞ்சால துப்புராக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சால துப்புராக்கி முடிக்க இஞ்சால துண்டுக்கு அப்படியே பாயில் போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் காட்டுறேன். இந்த துண்டுக்கு அவ்வளோக்குமே பாயில் போடணும். ஏன்டா இப்போ இதுக்கு பாயில் போட தண்ணி அடிக்கலாம். ஏன்னா புல் சாகணும். புல் செத்தான் போடுற பாயலை பிடிக்கும். அடுத்தது தண்ணி அடித்தா புல் வளரும். அதனால் இந்த துண்டு அவ்வளோத்துக்கும் இன்றைக்கி இவ்வளோ துப்புராக்குனாங்க. அப்போ துப்புராக்குனதுக்கு இன்றைக்கி இவ்வளோத்துக்கும் பாயலை ஓடணும். அங்கால பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு துப்புராக்குறது. அது அவ்வளோத்தையும் நாளைக்கு துப்புராக்குறேன். இன்றைக்கி வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கு. இதில் நிறைய புல் இல்லை, கொஞ்சம் புல் தான் கிடக்கு. இவ்வளோத்தையும் துப்புராக்கணும். இவ்வளோத்தையும் துப்புராக்குனா இங்கே பாயிலே போடணும். ஸோ வீடியோ எப்படி கண்டிப்பாக பாருங்கள். இதில் எப்படி வயலை ஓடுறேன், என்னென்ன வயலை ஓடுறேன், என்னென்ன வயலை ஓட எப்படி வளரும் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன். அப்படியே பாருங்கள். தந்தடி இப்படி வடிவ வெள்ளத்தோட கூட இப்படி இயற்கையான இடத்துலேருந்து குளிக்கக்குள்ள செம்மையாக இருக்கும். வயலை வந்து இப்போ போடுறதா? இந்த துண்டுக்கு மட்டும்தான்டா வயலை. வயலை இந்த துண்டுக்கு 2 துண்டுக்கு மட்டும்தான். அப்போ இதுக்கு அதுக்கு போடல, அதுக்கு தண்ணி அடிக்கிறது இல்லை. நாளைக்கு பிள்ளெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு நாளைக்கு தண்ணி அடிச்சு போட்டு பயிரே போட்டு விட்டாரு. அப்போ அது துப்புராகி போட்டியா? அது துப்புராகி போட்டியா? அது எப்படி துப்புராகி போட்டியா? துப்புராக்க தேவையில்ல. அது புல் இல்லை அவ்வளோ. இதில் தான் புல் கொஞ்சம் கூட. தண்ணி அடித்தா திரும்ப வரும் பயிலே போட்டான். அதான் இதை கொஞ்சம் கொத்தி போட்டு அந்த 2 லைன் தானே அதை கொத்தி விடு டக்குன்னு. ஏலா அவ்வளோதான். உடம்புலாம் சும்மா அடிச்சு போட்டோமா? கொத்த தேவையில்ல. இப்படி அல்லையா அல்லையா கையால் எப்படி வலிக்கியா? சும்மா தெறிக்கி விடு. போங்கவா பொய் வேலை சொல்லாமே. ஆமாம், இந்த வீடியோ வேலை இது போல இருக்கு. தண்ணி அடிச்சு விட்றேன் பா. யாரும் நேரம் நான் இப்போ தியாகத்தில் இருக்க பிரச்சனை மாதிரி தண்ணி அடிச்சு விட்றேன் பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையேன்னு உங்களுக்கு தெரியா? தூரம் என்று யோசித்தால் எல்லாமே லேசிதான் தெரியும். கிட்ட வந்து பார்த்தா தான் அதில் கஷ்டம் தெரியும். 6500 ரூபா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த துண்டை முடிச்சு போட்டேன். இப்போ முடியல. ஸோ அந்த துண்டை முடிச்சு போட்டேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் நான் துண்டை எப்படி இருக்குமெண்டு. ஸோ இந்த கொத்தி புல்லை செதுக்கி விட்ருக்கேன் இந்த ஏரியாவில். இந்த ஈரமாக இருக்க துண்டை பார்த்தா தெரியும். அங்கால அண்ணா செஞ்சு விட்டான். இந்த ஈரமாக இருக்க ஏரியாவில் பார்த்து நான் தான் கொஞ்சம் புல்லை துப்புராக்கி போட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கும் டே தண்ணி அடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம செதுக்கின புல் வந்து காயணும். வெயில் அடிக்க காஞ்சாதான் நாளைக்கு பாயில் ஓடலாமா. இப்போ பிரதர் சொன்னார். இஞ்சால வந்து புல் இல்லை அளவுக்கு. அங்கே பயிர் இது பயில ஓட போகிறோம். அப்படி வீடியோ பாருங்கள் என்னென்ன பயில போடுறேன்ட்டு. பார்த்தீங்கண்டா இந்த வம்பட்டியெல்லாம் தூக்கிட்டு இப்போ விட்டு கொண்டு வைக்கணும். வச்சாத்தான் பயிலை எடுத்துக்கொண்டு போடலாம். முடியல, என்ன செய்கிறேன்? நம்மளை விட்றாங்களா வேலை செய்ய? கஷ்டப்பட்டு வந்த வேண்டாம் நாம் அது தமிழன். இன்றைக்கி செஞ்ச வேலை வந்து யூஸ் அள்ளிக்கிட்டு போகுது. ஏன்ட்டு கேளுங்களேன், எனக்கே தெரியா. ஸோ இப்படியோ கண்டிப்பாக பாருங்கள். பயில ஒரு சந்திப்போம். நான் வாங்கினேன் பயிர் என்னென்ன பயிலும் வாங்கினேன். சொரடானும் நிலப்பயிலையும் என்ன சிஸ்டர் பொரோட்டா என்னத்துக்கு போடுற? அதான் பயத்தை என்ன வளர்றதுக்கு அப்படி சுருள் வராமனே
அது அடுத்த கருப்பு கலருக்கு என்ன அதெல்லாம் கொள்ளடான் இந்த ஸ்டோரி என்னது போடுற வடிவா பச்சை வச்சு ஏண்டு வரும் பச்சை பச்சைன்னு வருது அடுத்தது யூரியா அதாவது என்ன யூரியா வளர்றதுக்கு திரும்ப வெத்திலை காயில் வெத்திலை போல வரும் வெத்திலை ஓலையில் வர்றதுக்குண்ணே அப்போ இது அதான் எல்லாம் அந்த இந்த சினிமா இருக்குது அதான் யூரியாண்ணே வளர்றதுக்குண்ணே இந்த எங்களை அண்ணாச்சி கொஞ்சம் கொடுத்து நான் சோத்துல ஓடியாக்க வளர்ந்துருவான் என்னது பயில கொஞ்சம் எங்கே வரதுக்கு ஒரு ராஜு இந்த இது என்னடா இது அது சுத்தியில் எடுத்த அது யூரியா இதா ஓ இது எங்கடா யூரியா அது யூரியா உனக்கு கொஞ்சம் சோத்துல இது அது வந்து இது எங்க வெத்தலை இது போட வெத்தில மயில வெள்ளமோ தெரியல சுத்தியில கொஞ்சம் எடுத்து கொடு பயில உடைக்கிறதுக்காம சுத்தியில கேட்காவும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இலையில படாமல் போடணும் என்னடா பேர் வாங்குற பேர் கொடுக்குறே இப்போ நாங்கள் துப்புராக்கினதுக்கு இந்த பயில தான் போட போகிறோம் இந்தா சொல்லித்தான் அது சொல்லித்தான் என்னென்ன பயில போடுறேன்ட்டு யூரியா மர என்ன வெத்தலை பயில ஓ நிலப்பயில மர அமோனியா காடாம் இது 4 அமௌண்ட்டு 1 2 4 5 கிடக்கு ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இதே நிலப்பயில இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே துப்புராக்கிருக்கு இதில் போடல ஏன்னா இந்த தண்ணி அடிக்கலான்னு இதில் வந்து பெருசாண்டு புல் இல்லை இப்போ இதுகளுக்கு தான் நாங்கள் பயில போட போகிறோம் ஸோ போடுற முறையை கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுறேன் கேமராமேன் இதை கொஞ்சம் பிடிங்க அதுக்கு அவன் மூளைக்காரன் அடிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயில இப்போ வாளியில் எடுத்தாச்சு வாளியில் எடுத்து எப்படி போடுறேன்டா இப்போ மரத்துக்கிட்ட கோடொண்டு ஓடணும் சரியா பாருங்க கைஸ் என்னையும் காட்டு நானும் தானே சரி இப்போ இப்படி சின்ன ஒரு கோடொண்டு போடணும் இந்த கோடை ஏன் போடுறேன்ட்டு வரனா அந்த மரத்துக்கு பயில போய் படணுன்றது இப்படி கொஞ்சத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சத்தை எடுத்து பார்த்தீங்க இந்த கொஞ்சம் இந்த இலையிலையும் படக்கூடாது இலையில் பட்ட இலை மறக்கையா ஸோ இந்த துண்டுக்கு இப்படி கொஞ்சத்தை இப்படி போடணும் இப்படி போட்டு மூடலாட்டியும் பிரச்சனை 3 பிரச்சனை இல்லை ஸோ இவ்வளோ தான் பயில போடுறேன் அதே மாதிரி இப்படி ஒரு கோடை போடுறேன் இப்படி ஒரு சைடு சரியா அப்படியே இஞ்சாலையும் ஸோ இதே கண்டினியூ இப்படி தான் பயில போடுறேன் ஸோ பயில போடுறோம் வீடியோ முடிக்கிறோம் ஸோ கைஸ் இப்படியே கண்டினியூ பாருங்கள் அப்படியே ராட்சசியே வடிவா இருக்கிறாரு ஏண்டா வீடியோவில் பார்க்கக்குள்ள இது சும்மா இது மாதிரி கிடக்கு நேரம் இப்படி பார்க்க ஒன்றும் இல்லைடா இந்த கதைக்கிற எல்லாம் கட் பண்ணி போட்டு போதும் எங்கடா அவன் கேட்பான் என்னடா கோடையை காணல கோடு போட்டுட்டு போடுறேன்னா ஒரு இல்லையும் காண ஓ அது உண்டு நாளைக்கு கொஞ்சம் தொலைச்சி விடும் தொலைச்சி போட்டு அந்த அந்த துணியும் கொஞ்சம் எதுக்கு அதுக்கா கொஞ்சம் இதுக்கு தண்ணியை கொஞ்சம் அடிச்சு போட்டு அதுக்கு கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் லேசாக அப்படி தொலைச்சி விட்டேன் காணும் கூடுதல் அடிக்கிறவன் ஏது
போட்டு முடிச்சா மாதிரி வருதுவா போண்டாப்பா பயல ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னே தெரிய ஏறி அவ்வளோ பயல போட்டிருக்கு எத்தனை கிலோ பயலமா வாங்கினேன்